ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு புட்டா டிசைன் தான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 வீட் பீட் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு லாங் செயின் ஒரு லாக் போட்டுட்டு திருப்பி இதை இந்த சைடு வைக்கணும். வச்சு ஒரு லாக் போட்டுருங்க. லாக்கு போட்டாச்சு. அடுத்து இதில் க்ளூ வச்சுக்கோங்க. க்ளூ வச்சுட்டு இந்த ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் கிளிப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை ஒட்டணும். இந்த மாதிரி ஒட்டி காய விட்டுருங்க. காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் ஒர்க் பண்ணணும். காய விடுறதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணால் ஸ்டோன் நகண்டுக்கிட்டே போகும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே ஒட்டி காய விட்டுருங்க. இதில் அவுட்லைன் சுகர் பீடு கொடுக்கணும். சுகர் பீடு 2 தான் வச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். கிளிப் ஸ்டோன் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்கள். ஒட்டினோடனே சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கையிலேயே ஒட்டிக்கிட்டு இந்த ஸ்டோன் உங்கள் கையோடு வந்துடும். அதனால் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இங்கே எண்ட் நாட் போட்டுறணும். எண்ட் நாட் போட்டாச்சு. இப்போ மேலே நீங்கள் இப்படியே விட்டுறனாலும் விட்டுக்கலாம். இல்லை மேலே ஒரு 3 நம்பர் பீடும் ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். அடுத்து இந்த டேப்லெட் பீடு வச்சு நான் ஒரு புட்டாஸ் போட போகிறேன். பாருங்கள் அதை எப்படி போடுறதுன்னு. ஃபஸ்ட்டு அடியிலேருந்து எப்பயும் போல் த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு பேக் செயின் ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பீடை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு லாக் போட்டுருங்க. லாக் போட்டுட்டு அடுத்து 3 நம்பர் பீடு வச்சு அவுட்லைன் பண்ணி கொடுக்கணும். அடுத்து இந்த டேப்லெட் பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ 3 நம்பர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதை சுற்றிலும் இது ஒவ்வொரு பீடாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் போட்டுருங்க.
என் நாட் போட்டாச்சு. இந்த பாருங்கள், ஒரு சுகர் பீடு, ஒரு 3 நம்பர் பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு 3 நம்பர் பீடு எடுத்திருக்கேன். இதில் பாதியிலேருந்து த்ரெட் எடுங்க. ஒரு சுகர் பீடு, ஒரு 3 நம்பர் பீடு வச்சு லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு அதை அப்படியே பின்னாடி ரிவர்ஸ் கொண்டு போய் ஒரு லாங் செயின் போட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போட்டு அடுத்து ஒரு 3 நம்பர் பீடு, ஒரு சுகர் பீடு. இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த புட்டா வந்து நீங்கள் ஸ்லீவில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக தெரியும். நான் 3 நம்பர் பீடு கொடுத்ததுக்கு பதில் நீங்கள் சுகர் பீடு கொடுத்துட்டு இந்த 3 நம்பர் திருப்பி இந்த 3 நம்பர் வச்சு சுகர் பீடு வச்சு இந்த மாதிரி அரும்பாக கொடுக்கலாம். இந்த லைன் ஃபுல்லாக சுகர் பீடு கொடுத்துட்டு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், இந்த மாதிரி நம்ம போடணும். இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பு ஸ்டோனை வந்து இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஒட்டி இது காயவும் இதை சுற்றிலும் அவுட்லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா காய விட்டுட்டு ஒர்க் பண்ணுங்க. இந்த ஸ்கொயர் ஷேப்பை சுற்றிலும் அவுட்லைன் சுகர் பீட் வச்சு கொடுக்குறோம். இப்போ மேலே வந்து ஒரு 4ஆம் நம்பர் பீடும் ஒரு சுகர் பீடு வச்சு என் நாட் போட்டுருங்க. அவ்வளோதான், இந்த டிசைன் வந்து முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த டிசைன் வந்து இதோட முடிஞ்சு. இந்த புட்டாஸ் வந்து முடிஞ்சு. இதை வந்து ஸ்லீவில் வந்து அங்கங்கே போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.